For our meditation, let 1 Peter 4 chapter verse 7. முதலாம் பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு தியான பகுதிக்கு நாம் செல்வோமாக. முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். But the end of all things is at hand. Be therefore sober and watch unto prayer. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். If there is a beginning, then there must be an end. ஆரம்பம் என்று ஒன்று இருக்கும் என்றால் முடிவு என்பதும் இருக்கத்தான் செய்யும். You cannot have a beginning and continually go on without an end. நீங்கள் ஒரு ஆரம்பம் ஒரு துவக்கம் உண்டாக்கிவிட்டு முடிவே இல்லாமல் போய்கொண்டே இருக்க முடியாது. The question is whether the end will be a victorious one or a defeated one. கேள்வி என்ன தெரியுமா? இந்த முடிவானது வெற்றியாக முடிய போகிறதா தோல்வியாக முடிய போகிறதா? Suppose you are reading a story book. உதாரணமாக ஒரு கதை புத்தகத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். The beginning pages are very interesting, but you immediately turn to the last page. ஆரம்ப பக்கங்கள் ஆர்வமாக இருக்கும் என்றால் நீங்கள் உடனடியாக கடைசி பக்கத்தை புரட்டி பார்ப்பீர்கள். You want to know how the book ends, how the story ends. இந்த புத்தகம் இந்த கதை எப்படி நிறைவு பெறுகிறது முடிவடைகிறது என்பதை வாஞ்சிக்க ஒரு அரிய ஒரு அவா. If the story ends in a tragedy, you are not very much happy. அந்த கதையானது சோகமாக முடிவும் என்றால் உங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இருக்காது. But if the story ends in a happy ending, you are really interested. ஆனால் அந்த கதையானது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக முடியும் என்றால் நிச்சயமாகவே ஆர்வமுடையவர்களாக இருப்பீர்கள். So we have started a life, but the question is how that life is going to end up. ஒரு வாழ்க்கையை நாம் ஆரம்பித்து விட்டோம். கேள்வி இப்பொழுது எப்படி முடிக்க போகிறோம்? Most of the atheists who denied God in their lifetime, and the deathbed they could not stand that question. நாஸ்திகள் அநேகர் தங்களுடைய வாழ்விலே தேவன் இறைவன் இல்லை என்று சாதிக்கிறார்கள், மறுக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய மரண படுக்கையிலே அவர்களுக்கு முடிகிறதில்லை. Ingersoll was one of the greatest atheists. He told at the deathbed, இந்தசான்ங்கிறதான ஒரு பெரிய நாஸ்திகன் தன்னுடைய மரண படுக்கையில் இப்படி சொன்னார், if anybody can prove that there is no eternity, I will give all my fortune. நித்தியம் இல்லை என்பது இருக்கிறது என்பது யாராவது ஒரு நிரூபிப்பான் என்றால் எனக்குரிய எல்லா அதிர்ஷ்டமான காரியங்களும் அவனுக்கே கொடுத்து விடுகிறேன். Right throughout the life he denied God, he denied eternity, but at the end of the deathbed he could not face the question. தன் வாழ்நாள் முழுவதும் தேவனை நித்தியத்தை மறுதலித்து வந்தார். மரண படுக்கை வந்தபோதும் முடியவில்லை. There was a great political leader who massacred millions of people. ஒரு பெரிய அரசியல் தலைவன் இருந்தான். லட்சக்கணக்கான ஜனங்களை கொன்று குவித்திருந்தான். At the deathbed he could not control himself. ஆனால் மரண படுக்கை வந்தபோது தன்னையே அவன் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. He jumped up and showed the fist to the heaven, but he could not. He collapsed and died. அவனோ துள்ளி குதித்து தன்னுடைய கை முஷ்டியை பரலோகத்துக்கு வானத்துக்கு நேராக நீட்டி அப்படியே உயர்த்தி பார்த்தான். அவனோ சீர்குலைந்து அப்படியே செத்து விட்டான். So in their lifetime they boasted, but they could not face the end. உயிருள்ள காலங்களிலே மெச்சி மேன்மை பாராட்டி பெருமையாக இருந்தார்கள். முடிவோ முடியவில்லை. But when you look at the Bible, the saints face the end beautifully. ஆனால் வேதாகமத்தை பார்க்கும்போது முடிவை பற்றி மிகவும் அழகாக வரையப்பட்டிருக்கிறது. In 2 Timothy 4 chapter 6 and 7 we read, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும்போது Paul, after serving the Lord for a number of years, he says, I have finished my course, I have kept my faith, I am waiting for that day. பல வருஷங்கள் ஊழியங்கள் செய்த பிற்பாடு பரிசுத்த பவுல் விதமாக சொல்கிறார், நான் என்னுடைய விசுவாசத்தை ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், என்னுடைய முடிவை நான் நல்ல முறையில் முடித்து விட்டேன் என்று அவர் பேசுகிறார். And in 2 Peter 1st chapter 14th verse, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், and Peter says, very soon I will have to leave this tabernacle. அதிசீக்கிரத்தில் இந்த கூடாரத்தை விட்டு நான் போக வேண்டும் என்று பேதுரு சொல்கிறார். They served the Lord, they suffered for the Lord, and they were waiting for the end. அவர்கள் கர்த்தரை சேவித்து ஊழியம் செய்தார்கள், ஒரு முடிவுக்காக வர காத்திருந்தார்கள். So the end is an important thing. முடிவு என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். People have a different idea about the end. ஜனங்களுக்கு முடிவை குறித்து பலவிதமான அபிப்பிராயங்கள் இருக்கிறது. You ask the religious people, they give a different conception about the end.
நீங்கள் மத சம்பந்தமான ஜனங்களை தலைவர்களை கேட்பீர்கள் என்றால் பலவிதமான கூற்றுகளை அவர்கள் சொல்வதுண்டு. Some people will say life is like a soap bubble. சிலர் விதமாக சொல்வது வாழ்க்கை என்பது ஒரு நீர் குமிழி போல, or like a candlestick. ஒரு மெழுகுவர்த்தி போலதான் வாழ்க்கை. Burns and burns and comes to nothingness. எரிந்து 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 ஒன்றுமில்லாமைக்கு வந்து விடுகிறது. Or like you take a stone and throw it in the lake. ஒரு கல்லை எடுத்து ஒரு குளத்துக்குள் வீசி விடுவாய் என்றால் you find a small ring is formed. கல் விழுந்த இடத்திலே ஒரு சின்ன வட்டம் வரும். And that ring becomes larger and larger. அந்த வளையம் வட்டம் பெரிதாகி பெரிதாகி கொண்டே செல்லும். And it gets finally immersed into the shores. கடைசியாக அது கரையை எட்டி அப்படியே மறைந்து விடும். You are born in the world, and after taking so many cycles of birth, you enter into Brahma and you lose your identity. நீயோ இந்த பூமியிலே பிறந்து விட்டாய், வாழ்க்கையின் பல பிறவிகளை நீ அடைந்து கடைசியாக பிரம்மையை அடைந்து விடுவாய் என்று சொல்வதுண்டு. But in 1 Corinthians 15th chapter, ஆனால் முதலாம் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 36th verse, 36ஆம் வசனம், புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தாலொழிய உயிர்க்க மாட்டாதே. Thou fool, that which thou sowest is not quickened, except it die. Now here Paul uses a very simple illustration of a seed. இங்கு பரிசுத்த பவுல் விதை என்கிறதான ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்து பேசுகிறார். If you sow a seed, it dies. ஒரு விதையை எடுத்து விதைத்தால் அந்த விதை செத்து விடுகிறது. But afterward it comes out a new plant. அந்த விதை செத்து ஒரு புதிய தாவரமாக முளைவிட்டு எழும்புகிறது. So that shows that there is a life after death like that. இது வாழ்க்கைக்கு பிற்பாடு மரணத்துக்கு பிற்பாடு ஒரு ஜீவன் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. Or in other words, death is not the end, it's only the beginning of a new life. மறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் வாழ்க்கையில் மரணம் என்பது ஒரு முடிவல்ல, ஒரு புதிய வாழ்க்கைக்கு ஆரம்பமே. Only Christian gospel gives this clear idea, definition about the life after death. மரணத்துக்கு பிற்பாடு இருக்கிறதான ஜீவியத்தை குறித்து கிறிஸ்தவ செய்தியை தெளிவான உரையை உரைக்கிறது. To a Christian, death is not the end. ஒரு கிறிஸ்தவனை பொறுத்த விஷயத்தில் மரணம் என்பது முடிவல்ல. It's a beginning of a new life. ஒரு புதிய ஜீவியத்துக்கு ஆரம்பம். Now for that to come to that place where you enter into that end, நீங்கள் அந்த முடிவுக்குள் பிரவேசிக்க கூடியதான இடத்துக்கு வர, you cannot come in a jiffy, in a moment and come to that place. அப்படி சடுதியாக திடீரென அப்படியே இடத்துக்கு வந்து விட முடியாது. Yet it's a whole life, the preparation is there to meet that end. அந்த முடிவை நாம் சந்திப்பதற்கு வாழ்க்கை முழுவதும் செய்ய வேண்டிய ஒரு ஆயத்த வேலை இருக்கிறது. Suppose you are working 30 days. Suppose you are working 30 days. 30 நாட்கள் வேலை செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். And one day you are not working. ஒரு நாள் நீங்கள் வேலை செய்யவில்லை. And when you work, you cannot expect 31 days wages. You can only expect 30 days wages. 31 நாள் சம்பளத்தை எதிர்பார்க்க முடியாது. 30 நாள் சம்பளத்தை தான் எதிர்பார்க்க முடியும். What you have worked, the day worked, you will get wages. That's நீங்கள் எவ்வளவு வேலை செய்தீர்களோ அதற்குரியதான கூலி சம்பளம் தான் கிடைக்கும். So now when you are living a life, free life as you like, and expect to end up gloriously, it is not possible. நீங்கள் இப்பொழுது விரும்புகிறபடியெல்லாம் வாழ்க்கை வாழ்ந்து விட்டு பிற்பாடு ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்தால் அது முடியாது. In Matthew's Gospel 12th chapter verse 36, மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். But I say unto you that every idle word that men shall speak, they shall give account thereof in the day of judgment. and Mark Gospel 9th chapter verse 41. மார்க் 9ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். For whosoever shall give you a cup of water to drink in my name, because he belonged to Christ, verily I say unto you, he shall not lose his reward. Every idle word you speak today, there is a day you'll have to give an account of your words. நீங்கள் இன்றைக்கு பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் ஒரு நாள் உண்டு, கணக்கு கொடுக்க வேண்டும். Now the word that you speak sometime working in the kitchen, may you take so many words. நீங்கள் சில வேளைகளில் சமையல் வேலை செய்து கொண்டிருக்கும் போது பேசுகிற வார்த்தைகளே உங்களுக்கு தெரியும். When you are driving the car, you talk so many words.
வாகனங்களை ஓட்டிக்கொண்டு செல்லும் போதும் நீங்கள் பல விதங்களில் வார்த்தைகளை பேசுவது When உண்டு. you are mixing with your friends, you talk so many words. உங்களுடைய நண்பர்களோடு கலந்து இருக்கும் போது பேசுகிற ஏராளம் வார்த்தைகள் உண்டு. You never think it is very seriously, but every word is recorded. நீங்கள் அதை அவ்வளவு சீரியஸாக எடுப்பதில்லை, ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே பதிவு செய்யப்படுகிறது. Suppose you give a cold cup of water. உதாரணமா சில வேளையில் நீங்கள் ஒரு குளிர்ந்த தண்ணீர் கொடுக்கும்போது, That's all. You have given only cup of glass water to the person. Then. ஒரு குறிக்கப்பட்ட நபருக்கு ஒரு கப்பு குளிர்ந்த தண்ணீர் தான் கொடுக்கிறீர்கள். But it will be rewarded. ஆனால் அதுக்கும் ஒரு பிரதிபலன் இருக்கு. So dear brother, dear sister, and you cannot face it in just a moment. You let a lifelong preparation. அருமையான சகோதரனே சகோதரியே, முடிவென்பது திடீரென சடுதியாக வந்து எட்டி விடாது. வாழ்க்கை முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆயத்தப்பட்டு பயிற்சிக்க வேண்டியது உண்டு. The Lord has brought you today to ponder, to meditate deeply how you are in what you call spending your life. உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி செலவு பண்ணுகிறாய், உன் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீ அலசி ஆராயும்படியாகத்தான் இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே உன்னை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். Now today is the day that you have to think how you are going to spend this life. இந்த ஜீவியத்தை, இந்த வாழ்க்கையை எவ்விதமாக செலவழிக்க போகிறார் என்பதை இன்றைக்கு நீ ஆராய்ச்சி செய்ய வேண்டும். As a small child standing before a sweet mithai shop. ஒரு சின்ன பிள்ளை இருந்தால் அவள் ஒரு மிட்டாய் கடைக்கு முன்பாக வந்து நின்றால், she was going on looking at the different type of toffees, but she was not buying anything. அவள் பலவிதமான மிட்டாய்களை இப்படி அலசி பார்த்து கொண்டே இருந்தால், ஆனால் இதை எடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுக்கவில்லை. And shop owners said, why are you wasting your time and my time? Whatever you want, you buy it and go. அப்பொழுது கடைக்காரன் கேட்டான், ஏன் ஓ நேரத்தையும் என் நேரத்தையும் வீணாக்குற, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு போ, நீ போய் வாங்கி கொண்டு செல்லுன்னு சொன்னான். Sir, I got only 50 naya paisa. அவ சொன்னா, 50 நயா பைசா தான் என்கிட்ட இருக்கு. If I spend it, I cannot get any more money. செலவழிச்சிட்டனா இனி என்கிட்ட பணம் இல்லை. So I have to think what is the right toffee I have to buy it. எந்த சரியான மிட்டாய் வாங்கணும் என்பதை யோசித்து நான் எடுக்க வேண்டும். So brother, sister, you have got one life. அருமையான சகோதரனே சகோதரியே, உனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான். And this life you have wasted for a longer period, and the Lord has brought you to the right place to hear the right message. நீண்ட காலமாக இந்த வாழ்க்கையை நீ வீணாக்கி இருக்கிறாய். ஆண்டவரோ இப்பொழுது ஒரு சரியான இடத்துக்கு வர வேண்டும் என்று அவர் அழைத்து வந்திருக்கிறார். So that the Lord is going to speak you to tonight how you can spend this one life the best way, like it. இந்த ஒரே வாழ்க்கையை எவ்விதமாக சிறந்த வாழ்க்கையாக நீ செலவழிக்க முடியும் என்பதை நீ அறியும்படி தேவன் வாஞ்சிக்கிறார். Now the word end has got a different way of explanation in the Bible. முடிவு என்கிறதான இந்த வார்த்தைக்கு வேதாகமத்தில் பலவிதமான வியாக்கியானங்கள் இருக்கிறது. In Genesis 6 chapter 13th verse, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். And God said unto Noah, the end of all flesh is come before me, for the earth is filled with violence through them, and behold, I will destroy them with the earth. before the flood, God told, the end of all the flesh has come before me. மாம்சமான யாவரின் முடிவு எனக்கு முன்பாக வந்தது என்று ஆண்டவர் சொல்கிறார். They never expected that a kind of a watery death was waiting for the whole world at that time. முழு உலகமும் அந்த வேளையிலே ஜலப்பிரளயத்தினால் தண்ணீருக்குள்ளே மாண்டு விடும் என்று யாரும் யோசித்து கூட பார்க்கவில்லை. But God had that fear. The end of all the flesh has come before me. ஆனால் ஆண்டவரோ தெளிவாக மாம்சமான யாவரின் முடிவும் என் முன்பாக வந்து விட்டது என்று பேசுகிறார். And among them he pointed out about 8 people and saved them that they may rebuild the whole world like that. அவர்கள் மத்தியில் மறுபடியுமாக இந்த உலகத்தை கட்டி எழுப்பும்படி தேவனோ 8 நபர்களை எண்ணி குறிக்கிறார். So that means that was not the end. That was the one way. It end came to the majority, but there was another new beginning. இப்படிப்பட்ட தரப்புகளில் பெரும்பான்மையான ஒரு திரள் கூட்டம் ஜனத்துக்கு ஒரு முடிவு வந்து எட்டி விடுகிறது. ஆனால் அங்கே ஒரு சிறு கூட்டத்தின் மூலம் ஒரு ஆரம்பமும் உண்டாகிறது. In the same way, Isaiah 24th chapter verses 5 and 6. ஏசாயாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். The earth also is defiled under the inhabitants thereof, because they have transgressed the laws, changed the ordinance,
broken the everlasting covenant. Therefore hath the curse devoured the earth, and they that dwell therein are desolate. Therefore the inhabitants of the earth are burned, and few men left. தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள், சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். That's the second type. You say God first destroyed the world by water. முதலாவது தேவன் இந்த பூமியை ஜலத்தினாலே அழித்தார். In 2 Peter 3rd chapter verses 7 to 10, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள வசன பகுதிகளில் Peter spoke about a destruction by fire. இங்கு அக்கினியினால் உண்டாகிற அழிவு நாசத்தை பற்றி பேதுரு பேசுகிறார். For years together scientists scoffed. They laughed. How can the whole world be destroyed by fire? எப்படி இந்த முழு உலகமும் நெருப்பு அக்கினியினாலே எரியப்படும் இரையாகும் என்று விஞ்ஞானிகளோ வியந்திருந்தார்கள். Because according to their idea, matter was eternal, it can never be disintegrated. அவர்களை பொறுத்ததான விஷயத்தில் இப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அணு என்பது நித்தியமானது, அது ஒரு நாள் அழிந்து விடாது. But in the year 1945, when the atomic bombs were thrown at Hiroshima and Nagasaki, ஆனால் 1945ஆம் ஆண்டு ஹிரோஷிமா நாகசாகி பட்டணங்களில் அணுகுண்டுகள் வீசப்பட்டு தாக்கப்பட்ட போது then they knew the world could be destroyed by fire. அப்பொழுதுதான் அவர்கள் அறிந்தார்கள் இந்த பூமி அக்னியினால் அழியவும் வாய்ப்புண்டு. There are many things we'll discuss later. இப்படி ஏராளம் காரியங்கள் இருக்கிறது, அதை பிற்பாடு நாம் தியானிப்போம். So now here Isaiah said the whole world will be burnt. இங்கு ஏசாயா சொல்வது போல முழு பூமியும் இப்படி அக்னிக்கிரையாகும். But a few men will be left. ஆனால் சில மனிதர்கள் மீதியாக இருப்பார்கள். And almost the same thing Jeremiah 4th chapter 27th verse we read. எரேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 27ஆம் வசனம். என் குருவிகளால் கூண்டு நிறைந்திருக்கிறது போல் அவர்கள் வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்கிறது. ஆதலால் Jeremiah 4th chapter தேசமெல்லாம் பாழாய்ப்போம், ஆகிலும் சர்வ சங்காரம் செய்யேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். For thus hath the Lord said, the whole land shall be desolate, yet will I not make a full end. The whole earth will be desolate, but yet I will not make a full end. தேசமெல்லாம் பாழாய் போம், ஆகிலும் சர்வ சங்காரம் செய்யேன். But in Matthew's Gospel 24th chapter verse 6 Jesus said, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. And ye shall hear of wars and rumors of wars. See that ye be not troubled, for all these things must come to pass, but the end is not yet. and verse 14, 14ஆம் வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். அப்பொழுது முடிவு வரும். Then comes the end. And this gospel of the kingdom shall be preached in all the world for a witness unto all nations, and then shall the end come. Then the end shall come. அப்பொழுது முடிவு வரும். That means when the gospel was preached all over the world, சர்வ பூமிக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது then the end will come. அப்பொழுது முடிவு வரும். During the time of apostles, they could cover up only a known area of the world. அப்போஸ்தலருடைய வாழ்நாள் காலங்களில் இந்த பூமியிலே அவர்கள் அறியப்பட்ட ஒரு சிறு பகுதிக்கு மாத்திரம் தான் அறிந்திருந்தார்கள். They could not cover up the whole world. முழு உலகத்தையும் அவர்கள் சுவிசேஷத்தினால் நிரப்பவில்லை. But thank God now the whole world is touched by the gospel now. ஆனால் இன்றைக்கு முழு உலகமும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். There is a desert called Gobi Desert. கோபி பாலைவனம் என்கிற ஒரு பாலைவனம் இருக்கிறது. If you walk in the desert, you have to find out the human bones, then only you will find out the way to enter the desert. அந்த பாலைவனத்தின் ஊடுருவி நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் மனித எலும்புக்கூடுகளை எல்லாம் கண்டு பிற்பாடுதான் அதற்கு பிற்பாடு வழி உண்டாக்கி செல்ல முடியும். It's a dangerous desert. அது மிகவும் ஆபத்தான பாலைவனம். And the people who are living there, dangerous people, nobody would ever dare to meet those people. அங்கு இருக்கிறதான ஜனங்கள், வாழ்கிற ஜனங்கள் மிக பயங்கரமான ஜனங்கள், யாரும் அவர்களை எதிர்த்து சந்திக்க இயலாது. But two sisters, அவர்கள் இரண்டு சகோதரிகள், they were missionaries. அவர்கள் மிஷனரிமார்கள். They dedicated their life.
தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தார்கள். They went and preached the gospel in the Gobi desert. அவர்களோ இந்த கோபி பாலைவனத்துக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். In Amazon jungle, evangelists went and preached the gospel. அமேசான் அடர்காடுகளில் சுவிசேஷர்கள் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். Siberia heard the gospel. சைபீரியாவும் இப்பொழுது சுவிசேஷத்தை கேட்கிறது. China heard the gospel. சீன தேசம் சுவிசேஷத்தை கேட்கிறது. All over the world, that the gospel is being preached. இப்பொழுது பூமி எங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. And now they are preparing to meet in the Commonwealth Games. About more than 130 countries are participating. இப்பொழுது காமன்வெல்த் என்று அழைக்கப்படுகிறதான இந்த நாடுகளில் 130க்கு அதிகமான நாடுகள் இதற்காக வரவேற்கப்பட்டு அறிவிக்கப்படுகிறது. The whole Delhi Christians and believers, they are all forming in the different prayer cells to meet and preach the gospel to the athletes. இந்த ஓட்டப்பந்தயக்காரர்கள் athletes இவர்களை சந்திக்கும்படியாக முழு டெல்லி பட்டத்தில் இருக்கிறதான சுவிசேஷர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் தங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். Dear brother, dear sister, you may be enjoying the blessing here, but there are a group of people who are preaching the gospel all over the world. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ இங்கு நன்றாக உன் வாழ்க்கையை அனுபவித்து சுகமாக இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு கூட்டம் ஜனங்கள் சுவிசேஷத்தை எடுத்து அவர்கள் அறிவித்து பறைசாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். In our early days, they will never allow us to keep silent and come and attend the meeting and go away. ஆரம்ப நாட்களில் இப்படி வந்து கூட்டத்தை வந்து அமைதியாக இருந்து பங்கு கொண்டு செல்ல இடம் கொடுப்பதில்லை. I come from Trichy, Faito. நான் திருச்சினாப்பள்ளி விசுவாச வீட்டிலிருந்து வந்திருக்கிறேன். Earlier, before I was converted, I belonged to Dravida Kalagam. நான் இவ்விதமாக மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக திராவிட கழகத்தில் இருந்தேன். But after I accepted Christ, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு the pastor told, you are not, we will give you spiritual food, but go ahead and preach the gospel. பாஸ்டர் அப்பொழுது சொன்னார், ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுப்போம், நீயோ புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவி. So I and another brother, he will be having the drum, we'll go around the Trichinapalli city, sing and give testimony and preach the gospel. நானும் மற்றொரு சகோதரனுமாக இருந்தோம். அவரோ தன்னுடைய கழுத்திலே இந்த ட்ரம்மை கொட்டை மாட்டிக்கொண்டு முழு திருச்சினாப்பள்ளி பட்டணம் முழுவதும் சென்று பாட்டுகளை பாடி வார்த்தைகளை சொல்லி சுவிசேஷத்தை அறிவிப்பதுண்டு. People used to think we are mad people. ஜனமோ இவர்கள் பைத்தியம் பிடித்து விட்டது. But today you only want to receive a blessing and remain as you are. ஆனால் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டு இருக்கிற இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Dear brother, you have to wake up from your head. அருமையான சகோதரனே, உன் தலையை நீ உயர்த்த வேண்டும். The gospel must be preached all over the world, then the end will come. சுவிசேஷம் பூமி அனைத்துக்கும் அறிவிக்கப்பட வேண்டும், அப்பொழுது முடிவு வரும். And thank God, gospel is being preached all over the world. முழு உலகத்திலும் சுவிசேஷம் அறிவிக்கிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah! Hallelujah! So now the time is coming nearer and nearer. இப்பொழுது நேரம் மிகவும் அடுத்து வந்திருக்கிறது. Now read 1 Corinthians 15 chapter verse 24. முதலாம் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை இப்பொழுது வாசியுங்கள். எல்லாரும் Then cometh the end, when they shall have delivered up the kingdom to God, even the Father, when he shall have put down all rule and all authority and power. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். That's a word, final word, end. இங்கு முடிவான வார்த்தை முடிவு என்பது இருக்கிறது. Telos, that is end. Afterward, the kingdom of the Father will begin. telos அது அர்த்தம் இதற்கு பிற்பாடு பிதாவின் ராஜ்யம் ஆரம்பமாகும். So in different level the word end came, but now lastly the kingdom of the Father. இப்படி முடிவு என்பது பல நிலைகளில் வந்து கொண்டே இருந்து கடைசியாக பிதாவின் ராஜ்யம் என்று நிறைவு பெறுகிறது. Now Peter said the end of all things have come to pass now. இப்பொழுது எல்லாவற்றுக்கும் முடிவு வந்திருக்கிறது என்று பேதுரு சொல்கிறார். Now he wrote about 2000 years back like that. அவர் 2000 வருஷத்துக்கு முன்பே இதை எழுதியிருந்தார். But now we are almost closer to the day than Peter and other apostles were there. ஆனால் இப்பொழுது பேதுரு மற்றும் அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த அந்த காலத்தை விட அதிக நெருக்கமான வாழ்க்கைக்கு நாம் வந்து விட்டோம். Thousands and thousands were taken to the gas chambers. ஆயிரக்கணக்கான பேர் விஷவாயு விடுக்கிறதான அந்த அறைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். They do not know they were taken to the gas chambers. விஷவாயு உள்ளதான அறைக்கு கொண்டு செல்லப்படுகிறோம் என்று கூட அவர்களுக்கு தெரியாது. But they used to tell one another. அவர்கள் ஒருவரை பார்த்து பேசுவதுண்டு. Next year we will be in Jerusalem. அடுத்த ஆண்டு எருசலேமிலே சந்திப்போம். That means that was their
hope. அது அவருடைய நம்பிக்கையாகவே இருந்து விட்டது. They were going towards the gas chamber, but they were saying next year we will be in Jerusalem. விஷவாயு உள்ளதான அறைக்கு கொண்டு சென்று கொலை செய்யப்பட இருக்கிறார்கள். ஆனால் அவர்களோ அடுத்த ஆண்டு எருசலேமிலே சந்திப்போம் என்று சொல்வதுண்டு. Pastor Don says, I am already in Jerusalem. பாஸ்டர் டான் அவர் சொல்வதுண்டு, நான் ஏற்கனவே எருசலேமில் இருக்கிறேன். I am in Jerusalem, that's all. நான் எருசலேமில் இருக்கிறேன். So recently the Lord told me, அண்மையில் ஆண்டவர் விதமாக பேசினார், your next step is in Jerusalem. உன்னுடைய அடுத்த அடி எருசலேமே. Hallelujah! Hallelujah! So get ready for the end. ஆகவே ஒரு முடிவை சந்திக்க ஆயத்தப்படு. It's not that we are going to end and finish up and say nothing hope like that. நீ ஏதோ ஒரு முடிவை எட்டி அதற்கு பிற்பாடு நம்பிக்கை இல்லை என்று சொல்வதல்ல. There is a group called Jehovah Witnesses. யெகோவா சாட்சிகள் என்கிற ஒரு கூட்டத்தார் உண்டு. They say the whole world will be annihilated, burned to ashes. இந்த முழு உலகமும் அப்படி நெருப்பாய் எரிந்து அப்படி மாண்டு விடும். But it's not so. அது அப்படி அல்ல. In John's Gospel 14th chapter, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் verses 1 to 3, Jesus very clearly told, 1 முதல் 3 வரை உள்ள வசன பகுதிகளில் இயேசு தெளிவாக சொன்னார், in my father's house there are many mansions. என் பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள் இருக்கிறது. I am going to prepare a place for you. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண And போகிறேன். after preparing the place, I will come and take you where I am. நான் போய் அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்கள் இருக்கும்படி உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். Sing 2 Peter 3rd chapter 13th verse. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 Peter 3:13. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று காத்திருக்கிறோம். Nevertheless, we according to his promise look for new heavens and a new earth wherein dwelleth righteousness. Read 2 Corinthians 5th chapter verse 1. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். For we know that if our earthly house of this tabernacle were dissolved, we have a building of God, and house not made with hands, eternal in the heavens. Eternal in heaven. There is a definitely a building is there awaiting for you. நிச்சயமாகவே ஒரு கட்டடம் உனக்காகவே நித்தியமாய் காத்துக் கொண்டிருக்கிறது. Now not only Paul and others they were telling, பவுலும் மற்றவர்களும் சொல்வது மாத்திரமல்ல, all the Old Testament saints and the early church, they believed that there was something very definite in the future. எல்லா பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களும் ஆரம்பத்தில் இந்த ஆதி அப்போஸ்தலர்களும் கூட இதை அப்படியே நம்பி வந்தார்கள். In Hebrews 11th chapter 10th verse, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் 10ஆம் வசனத்தில், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். For he looked for a city which has foundations, whose builder and maker is God. And Hebrews 10th chapter 34th verse. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். For ye had compassion of me in my bonds, and took joyfully the spoiling of your goods, knowing in yourselves that ye have in heaven a better and an enduring substance. So we are not preaching an end where you will be burned to ashes, no hope at all. நீ அக்கினினால் எரிக்கப்பட்டு சாம்பலாகி விடுவாய், நீ நம்பிக்கையே இல்லாத ஒரு முடிவு என்று ஒரு முடிவை நாங்கள் சொல்கிறதில்லை. There is a definitely a house is being built for you and for me. நிச்சயமாகவே உனக்காகவும் எனக்காகவும் ஒரு மாளிகை வீடு கட்டப்படுகிறது. And there is a kingdom that is going to be established in this very earth. இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட இருக்கிறதான ஒரு ராஜ்யம் இருக்கிறது. In the book of Daniel 7th chapter verse 27, Daniel says, தானியேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் தானியேல் சொல்கிறார், it is known as the kingdom of the saints of God. அது தேவனுடைய பரிசுத்தவான்களின் ராஜ்யம். And all the Old Testament saints, they saw a city where God himself laid the foundation. அவர்கள் எல்லாரும் தேவன் தாமே அஸ்திபாரமிட்டதான ஒரு நகரத்தை கண்டார்கள். And all the early Christians, especially in the first century, எல்லா ஆரம்பத்தில் இருந்த ஆதி கிறிஸ்தவர்கள், they suffered and they allowed others to loot their property. அவர்களோ தாங்கள் பாடுபட்டு
மற்றவர்களுக்கு கூட சூறையாட தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். Why? They knew there is a greater substance in heaven. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு பெரிதான சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து விட்டார்கள். So our end is not the end that we are going to like a candlestick nothingness. எங்களுடைய முடிவானது ஏதோ மெழுகுவர்த்தி எரிந்து முடிவது போல அப்படிப்பட்ட முடிவல்ல. We are waiting for a kingdom which will never be destroyed. ஒரு ராஜ்யத்துக்காய் காத்துக் கொண்டிருக்கிறோம். அது அழிக்கப்படவே முடியாத We ராஜ்யம். are going to enter in the kingdom of the Father for eternity. பிதாவுடைய ராஜ்யத்தை போய் நாம் நித்தியத்திலே போய் அதை போய் அடைய போகிறோம். In the early days of our CPM, நம்முடைய சிபிஎம் உடைய ஆரம்ப காலகட்டத்தில் that was the main topic. அதுதான் முக்கியமான கருத்து. In the early morning 4 o'clock, அதிகாலை 4 மணிக்கு pastors and servants of God will stand in the junction. பாஸ்டர்மார்களும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் தெரு சந்திகளிலே நின்று கொள்வார்கள். The Lord is coming soon, get ready. கர்த்தர் வருகிறார், ஆயத்தமாயிருங்கள். I was in the CSI church. நான் சிஎஸ்ஐ சபையை சேர்ந்தவனாக அப்பொழுது இருந்தேன். What these fellows are trying? The Lord is coming. என்ன இப்படி சொல்கிறார்கள் என்று நான் வியப்பித்து இருந்தது. They had no food, they had no place to stay. அவர்களுக்கு ஆகாரம் இல்லை, தங்க கூட இடமில்லை. They do not know what will happen the next day. அடுத்த நாள் என்ன நடக்கும்னு தெரியாது. And they will, when they go to buy a milk, they will give to pay the money that very day. They will not pay the money night, tomorrow we will pay it. பால் வாங்க செல்வார்கள் என்றால் பாலுக்குரிய கிரயத்தை அந்த நாளுக்குரிய அன்றைக்கே செலுத்தி விடுவார்கள். நாளைக்கு தள்ளி போட மாட்டார்கள். Even when I went to buy, many times shop owners say, you can give the money late. நான் கூட கடைக்கு சென்று சந்தைக்கு சென்று பொருட்கள் வாங்க செல்லும் போது அந்த கடைக்காரன் சொல்வது நாளைக்கு கொடுத்து கொடுங்கள் ஐயா. But I was just a new believer, but I used to tell, no, tomorrow it is not our day. ஆனால் புதிய விசுவாசியாக நான் போய் அப்பொழுது இருந்தேன். ஆனாலும் நாளைக்கு என்பது என்றில்லை. So today I must wait. இன்றைக்கே கிரயத்தை செலுத்த வேண்டும். That was the earlier day vision. ஆரம்ப காலத்தின் தரிசன வாழ்க்கை அப்படிதான் But இருந்தது. nowadays we examine your own life. இன்றைக்கு பழைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் That vision is there, but you have forgot about it. You are not worried about that vision. அந்த தரிசனம் இருக்கிறது, அந்த தரிசனம் பத்தி பாரம் இல்லை. Today the Lord wants you once again to renew that vision. இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் அந்த தரிசனத்தை புதுப்பிக்கும்படியாக வாஞ்சிக்கிறார். Our whole mission is established on one particular vision. நம்முடைய முழு சபையும் ஒரு குறிக்கப்பட்ட தரிசனத்திலே தங்கி இருக்கிற. It's a vision called the cattle shed religion. இது மாட்டுக்குட்டியுடைய தரிசனம். Today God has given you all these blessings. இன்றைக்கு தேவன் இந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து விட்டார். So grand the convention arrangements. மிகவும் பிரம்மாண்டமாக இந்த கன்வென்ஷன் வசதிகள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. These are all just a shadow. இவைகள் எல்லாம் வெறும் நிழலாட்டங்கள் தான். Don't think these are the things that will take you, prepare you for that end. இப்படிப்பட்டதான அலங்கரிப்புகள் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு சென்று விடும் என்று யோசித்தார். Tonight you are allowed to change. You are allowed to once again renew the vision. இந்த ராத்திரி வேளையில் நீ மாற்றம் அடையத்தான் செய்ய வேண்டும். உன் தரிசனத்தை நீ புதுப்பிக்கத்தான் வேண்டும். How many are willing to get that vision changed and have the vision of the heavenly substance? உங்களுக்கு எத்தனை பேர் என் தரிசனம் புதுப்பிக்கப்பட வேண்டும், அந்த பரலோகத்தின் சுதந்திரத்தை பற்றிய தரிசனம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள்? Shall we close our eyes one moment? ஒரு க்ஷணம் நம்முடைய கண்களை மூடிக்கொள்வோம். Do you really want that vision to be changed? நீ உண்மையாகவே அந்த தரிசனம் மாற வேண்டும் என்று வாஞ்சித்தால், Are you only earning and working and laboring only for this world? இந்த பூமிக்காக மாத்திரமே சம்பளங்களை நீ வேலை செய்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாயா? Or are you preparing for the heavenly kingdom? அல்லது பரலோக ராஜ்யத்துக்கு நீ உன்னை ஆயத்தப்படுத்துகிறாயா? How many really want to be ready for that heavenly kingdom? உங்களில் எத்தனை பேர் உண்மையாக அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நான் எப்படியாவது ஆயத்தப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள்? Those who really want to lift up your hand and say hallelujah. உண்மையாகவே வாஞ்சிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று முழங்குவோம். கூடாரவாசிகளாகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ கூடாரவாசிகளாகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ கைவேலை அல்லாத வீடொன்று மேலே செய்வேனென சொல்லி போகலையோ கைவேலை அல்லாத வீடொன்று மேலே செய்வேனென சொல்லி போகலையோ
நம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். Let that be a hope. You get it, you renewed it during the Thamran convention. அதுவே உன் நம்பிக்கையாக நீ பெற்று உன்னை நம்பிக்கையை புதுப்பித்து இந்த தாமரன் கன்வென்ஷனிலே அது உண்டாகக்கூடியதாக இருக்க வேண்டும். After Thamran convention you will go wherever and say my inheritance, my house is in heaven. தாமரம் கன்வென்ஷன் முடிந்த பிற்பாடு எங்கு சென்றாலும் என்னுடைய சுதந்திரமோ பரலோகமாய் இருக்கிறது. There was a great richest Jew who was in America. அமெரிக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்ததானே ஒரு பெரிய ஐஸ்வர்யமானாகிய சீமானாகிய ஒரு யூதன் இருந்தான். He was so rich, he used to give loan to the government of America as well as England. அவன் அவ்வளவு பெரிய சீமான் பணக்காரன். அமெரிக்காவுக்கும் அமெரிக்க அரசுக்கும் இங்கிலாந்து அரசுக்கும் அவன் கடன் கொடுப்பது உண்டு. He built a new house. ஒரு புதிய வீடை கட்டினான். And one portion he did not complete it. ஆனால் ஒரு குறிக்கப்பட்ட பகுதியை பூர்த்தி செய்யாமல் இருந்தான். They asked, you are such a rich man, why don't you complete the house? அவரை பார்த்து கேட்டார்கள், ஐயா இவ்வளவு பெரிய பணக்காரன் சீமான் ஆயிட்டு ஏன் இந்த வீட்டை முடிக்காமல் இருக்கிறீர்கள்? I am only a pilgrim. அவர் சொன்னார், நான் வெறும் ஒரு யாத்ரீகன் தான். This is not my house. இது என்னுடைய வீடு அல்ல. My house is in heaven. என்னுடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. So whenever I look at the incomplete house, I remind myself about the heavenly house. கட்டி முடிவு பெறாமல் நிறைவு பெறாமல் இருக்கிறதான இந்த வீட்டை பார்க்கும் போதெல்லாம் பரலோகத்தில் எனக்கு ஒரு வீடு இருக்கிறது என்று நான் யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். So dear brother, dear sister, renew that vision. அருமையான சகோதரனே சகோதரியே, உனக்கு இருக்கிற தரிசனத்தை புதுப்பித்து விடு. Servants of God, renew your vision. கர்த்தருடைய ஊழியர்களே, உங்களுடைய தரிசனத்தை புதுப்பியுங்கள். In those early days when we step out of the ministry, எங்களுடைய ஆரம்ப காலங்களில் ஊழியத்துக்கு என்று அடியெடுத்து வைத்தபோது the first question they will ask, அவர்கள் கேட்கிற முதல் கேள்வி, நீ சாகிறதுக்கு ஆயத்தமா? Are you ready to die? நாங்க சாகிறதுக்கு ஆயத்தம் தான் சொல்லுவோம். We used to say yes. ஏனென்றால் வீட்டுல 3 நேரம் சாப்பாடு, விசுவாச வீட்டுல ஒரு நேரம் கூட சாப்பாடு கிடைக்காது. Because in the house we have 3 meals a day, but in the faith home we don't have a single meal. வீட்டுல பாயும் தலையணை உண்டு, faith homeல தலையணையே பார்க்க முடியாது, பாயே கிடையாது. In a house we used to have mats and pillows, but in the faith home we can't find mat and pillow. கன்வென்ஷனுக்கு நாங்க போகும்போது நியூஸ் பேப்பர் தான் கையில எடுத்துட்டு போவோம். When we used to go for the convention, we used to take newspaper with us. மரத்துக்கு கீழே மணல்ல படுத்து தூங்குறோம். Under the tree, over the sand, over the ground, we used to sleep. ஆரம்ப நாட்கள் நாங்க பாடுபட்ட அந்த பாடுபடுதல். In the early days we suffered like this. அதனால ஊழியம் என்று சொன்னால் ஜீவிக்க அல்ல, மரிக்கத்தான். So when we say ministry, it's not simply to come and live, but to die. அதனால இன்றைக்கு ஊழியம் சொன்னால் மேன்மையான ஜீவன் ஜீவிக்க வரவே வேண்டாம். But today we don't come for the ministry to live a luxurious life. இயேசுக்கா மரிக்கவா? Let me die for Jesus. இயேசுக்காக பாடு செய்யவா? Let me suffer my Jesus. இயேசுக்காக பசி தாகம் பட்டினி நிந்த அவமானம் சகிக்கவா? In order to endure suffering, afflictions, and for the Lord you come forward. காரணம் உனக்காக ஒரு மேல ஒரு வீடு ஆயத்தம். The reason there is a house awaiting for you in heaven. Now what is the proof that all these things are in the future? இவைகளெல்லாம் வருங்காலத்தில் இருக்கிறது என்பதற்கு அத்தாட்சி என்ன? Now anybody can say, but what is the proof that these things are there? யார் வேண்டாலும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அத்தாட்சி என்ன? In 2 Peter first chapter, 2 பேதுரு முதலாம் அதிகாரம் 19 to 21 Peter says, 19 முதல் 21 வசனங்களில் பரிசுத்த பேதுரு சொல்கிறார், he heard the voice of God. அவர் தேவனுடைய சத்தத்தை கேட்டார். On the mount of transfiguration he saw the glory of the Lord. மறுரூப மலையிலே தேவனுடைய மகிமையை கண்டார். But he says we are not going to depend upon the voice and the vision. நான் தரிசனத்தையோ சத்தத்தையோ சார்ந்திருக்க போறதில்லை. We are going to depend upon the word of God. தேவனுடைய வசனத்தையே சார்ந்திருக்க போகிறோம். So the word of God is an authority on which we stand boldly and say there is a future reward for you. கர்த்தருடைய வசனம் தான் இனி வரும் காலத்திலே ஒரு பிரதிபலன் இருக்கிறது என்பதற்கு உறுதியுள்ளதாக இருக்கிறது. In 2 Timothy 3rd chapter 16th verse, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், all scripture inspired of God. எல்லா வேத வாக்கியங்களும் தேவனால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. The word inspired means breathed by God. ஏவப்பட்டது என்றால் தேவனுடைய ஆவியான ஊதி எழுதப்பட்டது. In John's called the 10th chapter verse 35. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35 வசனம். The word of God can never be broken.
கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் அது பிரிக்கப்பட So the முடியாது. word that we are having today, இன்றைக்கு பெற்றிருக்கிற இந்த வார்த்தை it's not a human word, it's the God's word. இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. Now how can we say this word is irrelevant today? இந்த வார்த்தை இன்றைக்கும் காலத்துக்கு ஒவ்வக்கூடியது என்று எப்படி சொல்ல முடியும்? Because many people begin to create doubt about the veracity or the truthfulness of the scripture. இந்த வேதாகமம் வேத எழுத்துக்களுடைய உண்மை காலத்துக்கு ஒவ்வக்கூடியதான தன்மை குறித்து அநேகர் கேள்வி எழுப்பினார்கள். But today scientists themselves are confirming that the word of God is inspired of God. இன்றைக்கு விஞ்ஞானிகள் கூட இந்த வேத வசனம் இன்றைக்கு அது உண்மை என்று சொல்கிறார்கள். In Genesis 3rd chapter 19th verse, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், God told man, தேவன் மனிதனை பார்த்து சொன்னார், read it. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். In the sweat of thy face shalt thou eat bread till thou return unto the ground, for out of it was thou taken, for dust thou art, and unto dust shalt thou return. Scientists began to question whether this word is a correct word. இந்த வசனம் சரியானதா இல்லையா என்று விஞ்ஞானிகள் சந்தேகப்பட்டதுண்டு. They took a lump of clay and then began to analyze the chemicals in that lump of clay. அவர்கள் ஒரு படி களிமண்ணை எடுத்து இந்த களிமண்ணுக்குள் இருக்கிற ரசாயன பொருட்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். And they found out about 12 types of chemicals in that lump of clay. ஒரு படி களிமண்ணிலே 12 விதமான ரசாயன பொருட்கள் இருப்பதை கண்டறிந்தார்கள். Calcium, கால்சியம், phosphorus, பாஸ்பரஸ், potassium, sodium, magnesium, iron, இரும்பு, oxygen, பிராணவாயு, chlorine, carbon, கரி, hydrogen, nitrogen, and sulfur. மற்றும் கந்தகம். And they found all these chemicals are in a human body. இந்த ரசாயன பொருட்கள் அனைத்தும் மனுஷனுடைய உடம்பு சரீரத்துக்குள் இருப்பதை கண்டார்கள். And also Noah's ark is the best proof that God's word is inspired word of God. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்பதற்கு நோவாவின் பேழை தெள்ளந்தெளிவான ஒரு சாட்சி. They made 13 model ships according to different measurements. பலவிதமான அளவுகோல்களை மையம் கொண்டு 13 விதவிதமான கப்பல்களை உண்டாக்கினார்கள். 13th ship was made according to the measurement of the Noah's ark. 13வது கப்பலானது நோவாவுடைய பேழைக்கு கொடுக்கப்பட்ட அந்த அளவின்படி கட்டப்பட்டது. And they created a kind of a ocean and a flood. Automatically they created and allowed these ships to sail in that sea. இயற்கையாக ஒரு ஜலப்பல்லயம் போன்றதான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி திரளான தண்ணீர்கள் மோதி அடிக்கக்கூடியதான விதத்தில் அவர்கள் ஒரு பரிசோதனை பண்ணினார்கள். All the 13 ships were floating. அந்த எல்லா 13 செய்யப்பட்ட கப்பல்களும் உள்ளே மிதக்க விடப்பட்டது. 12 ships drowned. 12 கப்பல்கள் மூழ்கிவிட்டன. But the ship that was according to the measurement of Noah only survived. நோவாவின் பேழைக்கு கொடுக்கப்பட்ட அந்த அளவின்படி கட்டப்பட்டதான அந்த கப்பலே மிதந்தது. So even atheist professors accepted that's a God's word of God. நாஸ்திகர்களாக இருக்கிறதான பேராசிரியர்களும் கூட தேவனுடைய வசனம் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டது என்று சொல்கிறார்கள். So the word of God you can be bold enough to say I have so many but time does not permit me to tell all the things. இன்னும் சொல்வதற்கு அத்தாட்சியான ஏராள விவரங்கள் இருக்கிறது, ஆனால் நேரம் தான் இடம் கொடுக்கிறதில்லை. So dear brother, you can say definitely the word of God is God's inspired word. அருமையான சகோதரனே, தேவனுடைய வசனமானது தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டது எழுதப்பட்ட சொல்வதற்கு ஏராளம் காரியங்கள் இருக்கிறது. On this basis of the word of God we say the end is near. ஆகவே தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் முடிவு சமீபமாகிவிட்டது என்று சொல்கிறோம். So you need not doubt the word of God. ஆகவே தேவனுடைய வசனத்தை நீ சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. There was a man called Voltaire. வால்டேர் என்கிறதான ஒரு மனிதன் இருந்தான். He said within 100 years there won't be any Bible in the whole world. அவன் என்ன சொன்னான் என்றால், இன்னும் 100 வருஷங்கள் மாத்திரமே இந்த பூவிலகிலே வேத புத்தகம் என்று ஒன்று இருக்காது என்று சூளுரைத்தான். He died. அவன் செத்து போனான். But today ஆனால் இன்றைக்கு his house is the Bible Society of the France. அவன் வாழ்ந்து வந்ததான அவனுடைய வீடுதான் இன்றைக்கு பிரான்ஸ் நாட்டிலே வேதாகம சங்கமாக இருக்கிறது. Nobody can destroy the Bible. ஒருவருமே வேத புத்தகத்தை அழிக்கவே முடியாது. So those who have got the Bible, take up the Bible in your right hand. ஆகவே வேத புத்தகத்தை உடையவர்கள் உங்களுடைய வேத புத்தகத்தை
வார்த்தை வலது கரத்திலே ஏந்தி Lift பிடியுங்கள். up, lift up, lift up. Praise the Lord. Hallelujah. ஹல்லேலூயா. This is the sword of the Spirit. இது ஆவியின் பட்டயம். As we are going through the message, we'll find how the word of God is going to bless you spiritually and physically also. ஆவிக்குரியதான இந்த வசனம் எவ்விதமாக பொருள் சம்பந்தமான ஆவிக்குரியமான ஆசீர்வாதங்களை தரப்போகிறது என்பதை பிரசங்கத்தில் காண்போம். Today you want two types of blessing. இன்றைக்கு இரண்டு விதமான ஆசீர்வாதங்கள் தேவை. One is spiritual. ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம். Second, you have got sickness, you have got financial problem, you got family problem, you got so many questions in your mind. இரண்டாவது, உனக்கு சரீரத்தில் வியாதி இருக்கிறது, நிதி சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறது, கேள்விகள் மனதில் இருக்கிறது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள். You are asking, is there any solution for me? Is there any way that I could get out of this? இந்த பிரச்சனைக்குள் இருந்து நான் வெளியே வருவதற்கு ஏதாவது விடை இருக்கிறதா என்று And கேட்கிறார். it all depends upon this word of God. தேவர்களெல்லாம் தேவனுடைய வசனத்தை தழுவியே இருக்கிறார். Now, before you enter and that come to the end, literally, எழுத்தின்படி முடிவுக்கு வருவதற்கு முன்னே there must be spiritually there must be a beginning in your life. உங்களுடைய ஜீவியத்தில் ஆவிக்குரிய பகுதியில் ஒரு ஆரம்பம் வேண்டும். Now, today your body and my body, our soul, is a corruptible one. இன்றைக்கு உனக்கும் எனக்கும் இருக்கிற இந்த சரீரம் அழிவுள்ளது. Now, this corruptible one can never enter the incorruptible kingdom of God. அழிவுள்ள இது அழியாத தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. So first of all, you must enter in the incorruptible state spiritually. முதலாவது இந்த அழியாத தன்மையை ஆவிக்குரிய ஆன்மீக ரீதியில் நாம் எட்ட வேண்டும். Read 1 Peter 1st chapter verse 23. முதலாம் பேதுரு முதலாம் அதிகாரம் 23 வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. Being born again, not of corruptible seed, but of incorruptible, by the word of God, which liveth and abideth forever. Now, first of all, there must be a beginning by the word of God. முதலாவது உன் வாழ்விலே தேவனுடைய வசனத்தினால் ஒரு ஆரம்பம் வேண்டும். That's what in John's Gospel 3rd chapter 3rd verse we read. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கையில், Verily, verily, I say, except a man be born again, he cannot see the kingdom of God. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே A சொல்கிறேன். new birth, a new start must happen in your life. ஒரு புதிதான பிறப்பு உங்களுடைய வாழ்வில் ஆரம்பிக்க வேண்டும். For that the eternal word of God, incorruptible word of God is preached. அதற்கு அழிவில்லாத தேவனுடைய வசனம் தான் பிரசங்கிக்கப்பட வேண்டும். Today we don't give a fable or stories, we give you the word of God. இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு கதையை சொல்லி கட்டுக்கதையை சொல்லி நாங்கள் சொல்கிறதில்லை, தேவனுடைய வசனத்தையே எடுத்து கொடுக்கிறோம். We have never gone into the colleges, Bible colleges and taken any degrees or like that. வேதாகம கல்லூரிகளுக்கு சென்று இப்படிப்பட்டதான தரப்புகளில் நாங்கள் எந்த பட்டமும் எடுத்ததில்லை. I am almost 81 years old now. நான் இப்பொழுது 81 வயது நிரம்பி இருக்கிறேன். To kneel down is a very difficult for me. முழங்கால் படி என்பது மிகவும் படியுறது கஷ்டமான காரியம். 3 hours, 2 hours kneeling, waiting on the Lord to get the word of God. 3 மணி நேரம் 4 மணி நேரம் கர்த்தருடைய வசனத்துக்காக காத்திருந்து முழங்காலில் பெற்றுக்கொள்வது. Sometimes you can't get up on the kneeling. முழங்கால் போட்டபடி எழும்ப முடியாது. That is how we give the word of God. இப்படி இருந்துதான் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கிறோம். So this word of God will definitely do a work in your life. நிச்சயமாகவே இப்படி கொடுக்கப்படுகிற தேவனுடைய வசனங்கள் உன் வாழ்க்கையிலே கிரியை செய்யத்தான் செய்யும். We are not treading internet or any other book like that, but we are giving the word of God to you tonight. புத்தகங்களையும் இன்டர்நெட்டுகளையும் அங்கும் இங்கும் அலசி பார்த்து வந்து பிரசங்கம் சொல்வதே இல்லை. Now sin in any man's life will corrupt the divine nature. பாவம் எந்த மனுஷனுடைய வாழ்விலும் அவனுடைய ஜீவியத்தை சீர்கட்டதாக்கி விடும். There was a famous artist, he wanted to draw the picture of Jesus Christ. ஒரு பெரிய ஓவியன் இருந்தான், அவன் ஆண்டவராக இயேசுவினுடைய ஓவியத்தை தீட்ட வேண்டும் என்று வாஞ்சித்தான். He found out a young man and gave him some money and made him to sit as a model and drew the picture of Jesus Christ. ஒரு வாலிபனை அதற்கு மாதிரியாக எடுத்து அவனை உட்கார வைத்து அவனை பார்த்து கொண்டே இயேசு கிறிஸ்துவின் சித்திரத்தை அவன் தீட்டி விட்டான். After 20 years, 20 வருஷம் சென்ற பிற்பாடு he wanted to draw the picture of Judas Iscariot. அவன் யூதாஸ் காரியத்தினுடைய படத்தையும் வரைய வாஞ்சித்தான். He saw a man very cruel, destroyed by sin and lust like that. கொடூரமான விதத்தில் தோற்றமளித்து பாவத்தினாலும் கொடிதான பாவ இச்சைகளினாலும் கெடுக்கப்பட்டு சீர்கட்ட ஒரு மனிதனை கண்டார். He said, come and see
as a model that I want to draw the picture of Judas Iscariot. அவன் சொன்னான், நீ வந்து உட்காரு, நான் யூதாஸ் காரியத்தினுடைய படத்தை ஓவியத்தை தீட்ட வாஞ்சிக்கிறேன். He looked at this model and drew the picture. அவன் வந்து அந்த மாதிரியை பார்த்து கொண்டே அந்த படத்தை வரைந்தான். After drawing the picture, படத்தை வரைந்த பிற்பாடு he gave money as a feast like that. அவனுக்கு விதமாக ஒரு மாடலாக வந்த நிமித்தமாக அவனுக்கு சில பணத்தை கொடுத்தான். Then this young man told, அப்பொழுது இந்த வாலிபன் சொன்னான், Sir, do you know that picture you draw 20 years back about Jesus Christ? ஐயா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, 20 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு சித்திரத்தை வரைந்தீர் அல்லவா? And I was that model. அதற்காக ஒரு மாடலாக வந்து உட்கார்ந்திருந்தேன் அல்லவா? Today sin has corrupted my life, my body. இன்றைக்கு பாவம் என் வாழ்க்கையை, என் உடமையே கெடுத்து விட்டது. I am really like a Judas Iscariot. நான் ஒரு யூதாஸ் காரியத்தை போலவே மாறிவிட்டேன். I don't want this money. எனக்கு இந்த பணம் வேண்டாயா. Dear brother, dear sister, அருமையான சகோதரனே, சகோதரி, today that smoking, that drinking, that frivolous and the lustful look and the thing may be very happy to you today. இன்றைக்கு குடிப்பழக்கம், உனக்கு புகைப்பிடித்தல், இச்சையான பார்வைகள், இவைகள் உனக்கு மிகவும் உற்சாகமாய் ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய. You may think it is satisfying me. என்னை திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று நீ யோசிக்கலாம். But the end will be a very sorrowful end. ஆனால் முடிவு துக்கமான முடிவாய்விடும். Tonight the Lord is calling you. இந்த ராத்திரி ஆண்டவரே உன்னை அழைக்கிறார். What is sin? பாவம் என்றால் என்ன? Sin is missing the mark. பாவம் என்பது லக்கை தவற விடுதல். In Matthew's Gospel 5th chapter verse 48 we read, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் வாசிக்கையில், Be therefore perfect as your heavenly Father is perfect. உன் பரமபிதா பூர்ண சர்க்குலராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குலராய் இருக்க And there கடவீர்கள். are 3 levels of spiritual standard. ஒரு ஆன்மீகமான வளர்ச்சிக்கு 3 விதமான நிலைகள் இருக்கிறது. One is a conscience, ஒன்று மனசாட்சி, the other is the law, இரண்டாவது நியாயப்பிரமாணம், third is the spirit. மூன்றாவது ஆவி. During when Jesus came into the world, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் இந்த பூமிக்கு வந்தபோது the people were satisfied because they were following the law. அங்கு இருக்கிறதான ஜனங்களோ பிரமாணத்தை பின்பற்றி வருகிறோம் என்று திருப்தியாக வாழ்ந்தார்கள். In Matthew's Gospel 5th chapter verse 20, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், say, read 5:20 please. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். For I say unto you that except your righteousness shall exceed the righteousness of the scribes and Pharisees, ye shall in no case enter into the kingdom of heaven. What was the righteousness of the Pharisee and the scribe? பரிசேயர் வேதபாரகர் இவர்களுடைய நீதியை காட்டிலும் அதிகமாக இல்லாவிட்டார். They said we never commit murder. அவர்கள் சொல்வது என்ன தெரியுமா? நாங்கள் ஒன்றும் கொலை செய்கிறதில்லை. We never break the 7th commandment. 10 கற்பனையில் 7ஆம் கற்பனையை முறிப்பதில்லை. We never tell a deliberate lie. துணிகரமாக பொய் சொல்வதில்லை. But when Jesus came into the world, ஆனால் இயேசு தாம் இந்த பூமிக்கு வந்தபோது, you may say you have never killed a man, நீ ஒரு மனுஷனை கொலை செய்யவில்லை என்று சொல்லலாம். but the moment you get angry and call your brother Raka or fool, நீ கோபம் கண்டு உன் சகோதரனை மதிகேடனே மூடனே என்று சொல்லும்போது, that very word has killed that brother. அந்த சொன்ன வார்த்தை இருக்குது அல்லவா, அதுவே உன் சகோதரனை கொலை செய்து விட்டது. That very anger has killed that man. அந்த கோபம் அந்த மனுஷனை கொன்று விட்டது. You may have not broken the 7th commandment, நீ 7ஆம் கற்பனையை முறித்து போடாமல் இருக்கக்கூடும். but when secretly watching the TV and cinema and reading other books, நீ ரகசியமாக டிவி மற்றும் நாவல் புத்தகங்கள் இப்படி படித்துக் கொண்டிருக்கும் போது, and these thoughts corrupt your mind. இந்த சிந்தைகள் உன் மனத்தை கெடுக்கிறது. You may not committed it in action, but your mind, you are impure. செயலிலே இதை செய்யாவிட்டாலும் உன் மனது கெட்டு விடுகிறது. You may not tell a deliberate lie, துணிகரமாய் பொய் சொல்லாதிருக்கிறோம். but you can tell lie in different ways. நீ பொய்யை பல விதத்தில் பேசலாம். There are 9 ways you can tell a lie. ஒரு பொய் 9 விதத்தில் சொல்லலாம். There is a black lie, there is a yellow lie, there is a white lie. The different type of lie is there. கருப்பு பொய், பச்சை பொய், வெள்ளை பொய் என்று பல விதமான பொய் இருக்கிறது. In the Western country, a woman will never tell her age, it seems.
மேற்கத்திய நாடுகளில் ஒரு பெண் ஒரு ஸ்திரீ தன்னுடைய வயதை சொல்வதே இல்லையா. We will always tell something lower than the actual age. உண்மையான வயதை விட குறைச்சு தான் சொல்வதுண்டு. Many a time we do it, we think it is not that much serious. அநேக தடவை இப்படி நம்ம இப்படி யோசிப்பதுண்டு. நான் சொல்றது ஒண்ணு அவ்வளவு பெரிய தப்பு இல்ல. All are telling lies. எல்லாரும் போய் சொல்றாங்கல்ல. So why not I tell one or two lies? ஏன் ஒன்று ரெண்டு போய் அப்பப்ப சொல்லிக்கலாமே. Read Zechariah 8 chapter verse 3. சகரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thus saith the Lord, I am returned unto Zion, and will dwell in the midst of Jerusalem, and Jerusalem shall be called the city of truth, and the mountain of the Lord of hosts, the holy mountain. We know Jerusalem is the city of holiness. எருசலேம் பரிசுத்த நகரம் என்று நாம் அறிவோம். But we never meditate or talk about city of truth. ஆனால் சத்திய நகரம் சத்தியபுரம் என்பது குறித்து தியானிப்பதில்லை, பேசுவதில்லை. In Psalms 15 verse 1 and 2 we read. 50ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும்போது 15ஆம் சங்கீதம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. Lord, who shall abide in thy tabernacle? Who shall dwell in thy holy hill? He that walketh uprightly and worketh righteousness and speaketh the truth in his heart. And Revelation 21 the last verse. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். And they shall in no wise enter into it anything that defileth, neither whatsoever worketh abomination or maketh a lie, but they which are written in the Lamb's book of life. Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரி, just for a moment close your eyes. ஒரு க்ஷணம் உன் கண்களை மூடிக்கொள். We are in the 9th month of this new year. இந்த வருஷத்தின் 9வது மாதத்தை அடைந்து விட்டோம். Suppose you take a sheet of paper. நீங்கள் உதாரணமாய் ஒரு துண்டு பேப்பரை எடுத்து and write all the lies you told from January 1st till today. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் சொன்ன பொய் எல்லாம் எழுதுங்கள். How many lies you would have told? எத்தனை பொய் வந்திருக்கும். Remember, lie will never allow you to enter the city of truth. ஒரு காரியம் நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த சத்தியபுரம் நகரத்துக்கு பொய் நீங்கள் செல்வதை தடுத்து விடும். So tonight if you want to start a new life, இந்த ராத்திரி துவங்கி ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டும் என்றால், first of all your inner spirit must be changed. முதலாவது உங்களுடைய உள்ளான ஆவி மாற வேண்டும். That can only be done only by the Lord and the Lord himself. அது ஆண்டவரால் மாத்திரமே முடியும். By your own efforts you can never change your life. உங்களுடைய சொந்த பிரயாசத்தினால் உங்களுடைய ஜீவியத்தை மாற்ற முடியாது. Christian life is not a reformation like counting number and getting your anger controlled. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லும்போது இப்படி உங்களுடைய கோபங்களை எல்லாம் இப்படிப்பட்ட தவறான காரியங்களை எண்ணி கொஞ்சமாய் குறைப்பதல்ல. Now for example, say I get angry, then I count number 10 and I control my anger. நான் கோபப்படுவேன், நான் இப்படி 10 வரை எண்ணி நான் அப்படி என்னை கண்ட்ரோல் பண்ணி விடுவேன். That is not a Christian life. இது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. Christian life is really a kind of a life where you are really what you call change inwardly. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உண்மையாகவே உள்ளான விதத்தில் உங்களை மாற்றிக் கொள்வது. So dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரி, you can never do it by your own effort. உங்களுடைய சொந்த பிரயாசத்தினால் ஒரு நாளும் அதை செய்ய முடியாது. But you can do it with the help of the Lord. அது கர்த்தருடைய உதவியினால் அதை செய்ய முடியும். Now all those sins that you have committed in your life, உங்களுடைய ஜீவியத்தில் செய்த எல்லா பாவங்களும், especially from the age of 12 onwards, விசேஷமாக 12ஆம் வயது துவங்கி, and whatever sin that you have committed, நீ செய்த பாவங்கள் அனைத்தும், who will answer, who will cleanse all those sins? இவைகள் எல்லாம் யார் கழுவி சுத்திகரிப்பார்? Nobody can do it. யாரும் செய்ய முடியாது. Only the shedding of the blood can wash your sins. இரத்தம் சிந்துதல் மாத்திரமே உன் பாவங்கள் அனைத்தையும் கழுவ முடியும். Now in Exodus 30 to 34th chapter, யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் verse 20, there is a particular law. 20ஆம் வசனத்தில் ஒரு குறிக்கப்பட்டதான பிரமாணம் இருக்கிறது. The firstling of every animal must be offered as a sacrifice offering unto the Lord. ஒவ்வொரு மிருகத்தினுடைய அந்த தலையீற்றுகள் கர்த்தருக்கு அது பலியாக செலுத்தப்பட வேண்டும். But the firstling of an ass can never be offered as an offering. ஆனால் கழுதையின் தலையீற்று செலுத்தப்பட முடியாது.
in the place of an ass, a lamb could be offered. ஒரு கழுதையுடைய இடத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி செலுத்தப்படலாம். So you and I were like asses before the presence of God. நானும் நீயும் தேவனுக்கு முன்பாக ஒரு கழுதையாக இருக்கிறோம். In our place Jesus the lamb of God came. நாம் நம்முடைய இடத்தில் இயேசு ஒரு ஆட்டுக்குட்டியாக வந்தார். He took our punishment and my punishment and your punishment. அவர் உன்னுடைய என்னுடைய நம்முடைய தண்டனை எடுத்துக்கொண்டார். He died on the cross. அவர் சிலுவையிலே மரித்தார். And you look at him, the blood that is flowing from Calvary is flowing in our midst tonight. கல்வாரி சிலுவையில் பாய்ந்தொழுகிற அந்த இரத்தம் இதோ இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே ஒழுகிக் கொண்டிருக்கிறது. How who can wash your sins away? உன்னுடைய பாவங்களை யார் கழுவி சுத்திகரிக்க Who முடியும்? can enable you to start a new life? புதிய வாழ்க்கை வாழ யார் உனக்கு உதவி செய்ய முடியும்? Jesus can do it. இயேசுவால் கூடும். There is a way that by which if we enter into that way you will find a new life. நீ புதிதான வாழ்க்கையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வழி உனக்கு இருக்கிறது. There is a rock that is cleft for you and for me. உனக்காகவும் எனக்காகவும் வைக்கப்பட்டதான ஒரு கன்மலை இருக்கிறது. And that is Jesus Christ. அந்த கன்மலை இயேசுவே. வீழவுண்ட மாலையே ஓகலிட ஈயுமே பாக்கம்பட காயமோ ஆய்ந்த சென்னி வெள்ளமோ ஆவதோஷம் யாவையோ நீக்கும்படி நாம் கண்களை மூடிக்கொண்டு Having closed our eyes. யார் നിങ്ങളുടെ ഹൃദയത്തിൽ ഞാൻ പാപി നിങ്ങളുടെ ജീവിതത്തിലെ പാവത്തിനാല ആണ്ടവരിടത്തിൽ വര മുടിയില്ല എന്ന് എണ്ണുകയുള്ളൂ. I am a sinner because of my sin. I cannot approach my God if you think like that. ഇന്നേക്ക് എന്റെ ജീവിതത്തിൽ ഒരു പുതിയ வாழ்க்கையை துவங்க விரும்புகிறேன். I want there is to be a new change to start in my life. அப்படிப்பட்டதான சிந்தை அப்படிப்பட்டதான ഹൃദയത്തിൽ எண்ணமுள்ளவர்கள், Those people who are thinking like this, നിങ്ങൾ കണ്ണുകളെ മൂടിക്കൊണ്ടേ having closed your eyes, உங்களுடைய வலது கரங்க உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். lift up your right hand and say to this Lord, நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, wherever you are, நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, wherever you are standing, நீங்கள் தூரத்தில் நின்றாலும் பக்கத்தில் நின்றாலும் சரி, even if you are standing afar or near, இயேசு உன்னை அழைக்கிறார். Jesus is calling you. இன்றைக்கு ஒரு புதிய வாழ்க்கை நீ தொடங்குவாயாக. Today, let's open a new life in your life. பாவ கரைகள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படட்டும். Let all my sins be washed by the blood of Jesus. அவரை நோக்கி உன்னுடைய இதயத்தை உயர்த்துவாயாக. You lift up your heart towards him. உன்னுடைய இதயத்தை திறப்பாயாக. Open your heart to him. உன்னுடைய வாயை திறப்பாயாக. Open your mouth. இயேசுவே, Jesus, நான் பாவி, I am a sinner. உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவு. You wash me with your blood. நான் உமக்காக ஜீவிக்க விரும்புகிறேன். I want to live for your God. தேவனுடைய பிள்ளைகளே, Oh children of God, அந்த இரத்தம் தான் உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்கினது. that blood is set us free. நாங்களும் ஒரு காலத்தில் பாவிகளாய் இருந்தோம். We were once a sinner, ஆனால் இயேசுவின் இரத்தம், but the blood of Lord Jesus, அது நம்மை சுத்திகரித்து விட்டது. it cleansed us. இந்த பாக்கியம் தந்தை இயேசுவுக்கு பதில் நான் என்ன கொடுக்க வேண்டும்? இந்த பாக்கியம் தந்தை இயேசுவுக்கு பதில் நான் என்ன கொடுக்க வேண்டும்? ஒரு புதிய ஆரம்பம். When you come to Calvary, நீ கல்வாரி அண்டையில் வரும்போது a new beginning comes. புதிய ஆரம்பம் வருகிறது. And it prepares you to face the end victoriously. அது முடிவை ஜெயமாய் சந்திக்க உதவி செய்கிறது. Not only sin,
Not only sin, பாவம் மாத்திரமல்ல, sickness also corrupts your life. வியாதியும் உன் ஜீவியத்தை சீர்கெட்டு போகச் செய்கிறது. Jesus looked at sickness as a captivity. இயேசு வியாதியை ஒரு சிறையாகவே பார்த்தார். He looked at the sickness as an oppression of the devil. அவர் வியாதியை அது பிசாசுடைய ஒடுக்குதலாய் பார்த்தார். And he looked at sickness as a strong man capturing your life. ஒரு பலவான் ஒரு வாழ்க்கையை வந்து பிடிப்பதாக அந்த வியாதியை கண்டார். So as long as you are living in sickly life, you can never continue to live a glorious, prepare yourself for a glorious end. நீ வியாதி உள்ள வாழ்க்கை வாழும் வரைக்கும் மகிமையான ஒரு முடிவை போய் எட்ட முடியாது. So now what is the promise of the Lord? இப்பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? Now you are suffering due to sickness, you are having so many problems in your physical body. நீ வியாதியினால் கஷ்டப்படுகிறாய், உன் சரீரத்தில் பலவிதமான கஷ்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. With this you can never prepare yourself for that glorious end. இதோடு கூட நீ உன்னை மகிமையான முடிவுக்கு உன்னை ஆயத்தப்படுத்த முடியாது. Now the Lord wants you to follow one of his important truth. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு முக்கியமான சத்தியத்தை பின்பற்ற வாஞ்சிக்கிறார். According to Isaiah 53rd chapter, ஏசாயாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரத்தின்படி verses 4 and 5. 4-5 வசனத்தின்படி, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய துக்கங்களை அல்ல, ஒரிஜினல்ல நம்முடைய நோய்களை சுமந்தார். it's not our sorrow, but in original tongue it's he have borne our sicknesses. நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். Surely he had borne our griefs and carried our sorrows, yet we did esteem him stricken. Our sorrows, that sorrows is not sorrow, it is sickness in the original life. இங்கு சொல்லப்பட்ட துக்கங்கள் என்பது துக்கம் அல்ல, மூல பாஷையில் வியாதிகள். Yet we did esteem him stricken, smitten of God and afflicted, but he was wounded for our transgressions, he was bruised for our iniquities, the chastisement of our peace was upon him, and with his stripes we are healed. Now with his stripes we are healed. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். In 1 Peter 2nd chapter 24th verse, முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், by his stripes we were healed. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். In Matthew's Gospel 8 chapter 17th verse, மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், he took our sickness. அவர் நம்முடைய வியாதிகள் நோய்களை ஏற்றுக்கொண்டார். In the year 1951 I was suffering due to diabetes. 1951ஆம் ஆண்டு சர்க்கரை வியாதியினால் நான் கஷ்டப்பட்டேன். But I believed on this word. இந்த வசனத்தை அப்படியே நம்பினேன். He took my diabetes on the cross. என் சர்க்கரை வியாதியை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். Today I am living in your midst. இன்னைக்கு உங்கள் மத்தியில் இருக்கிறேன். The same Jesus is standing here tonight. அதே இயேசு இதோ நம்முடைய மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறார். If you believe, நீ விசுவாசித்தால் all things are possible. அவரால் எல்லாம் ஆகும். There are many methods of healing. சுகமாக்குவதற்கு பல வழிகள். Sometimes people may come and lay hands on you and pray. சில வேளை ஜனங்கள் வந்து உங்கள் தலைமையில் கை வைத்து ஜெபிப்பார்கள். They may anoint oil and pray. அவர்கள் எண்ணெயை அபிஷேகம் பண்ணி ஜெபிப்பார்கள். They may bless the handkerchief and give to you that you may be healed. கைக்குட்டைகளையும் உருமால்களையும் ஆசீர்வதித்து கொடுத்து ஜெபிப்பார்கள். They may fast and pray and get sickness be healed. உபவாசித்து ஜெபிப்பார்கள், வியாதி நீங்கும். But the word of God says, ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, Jesus did so many miracles. இயேசு ஏராளம் அற்புதங்களை But செய்தார். 11 miracles he spoke the word of God and healed. 11 அற்புதங்களில் அவர் கர்த்தர் தம்முடைய வசனத்தை வார்த்தையை உரைத்தார், He சுகமாக்கினார். did not touch anybody. நாங்கள் எந்த யாரையும் தொட போகிறதில்லை. He just spoke the word and the word healed them. அவர் வார்த்தை வசனத்தை அனுப்பி So சுகமாக்கினார். tonight இந்த ராத்திரி we are not going to touch anyone. யாரையும் தொட போகிறதில்லை. We are going to send the word of God. இப்பொழுது கர்த்தருடைய வசனத்தை எடுத்து உன்னை நோக்கி அனுப்ப போகிறோம். In Psalm 107 verse 20, 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில், he sent his word and healed them. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். நாகர்கோவில் என்ற இடத்துல 10 வருஷமாக கட்டினால் கஷ்டப்பட்ட ஒரு தாய் இருந்தது. In the place called Nagarkoil, there was a mother who suffered with a tumor for 10 long years. 3 ஊழியக்காரர் கோயம்புத்தூர்ல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். 3 servants of God in Coimbatore, they were all praying for her. 2 மணி காலை வேளையில சொன்னால் ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர் அந்த சகோதரிக்கு சுகம் கொடுத்து விட்டார். Early in the morning by 2 o'clock, one of the servants said, God had healed that particular sister. காலையில 5 மணிக்கு Early morning 5 o'clock, அந்த கட்டி உடைஞ்சிட்டு.
that tumor, that the boil was broken. நாகர்கோயிலுக்கும் கோயம்புத்தூருக்கு எவ்வளவு தூரம்? How long is the distance between Nagarkoil and Coimbatore? ஆண்டவருடைய வல்லமை, The power of God, ஆண்டவருடைய வார்த்தை, the word of God. உங்களுக்கும் எனக்கு எவ்வளவு தூரம் உண்டு? So what's the distance between you and me? ஒன்று தூரம் இல்லை. Nothing. No இன்னைக்கு distance. கர்த்தருடைய வார்த்தை அனுப்ப போகிறோம். We are going to send the word of God. மார்க் 11:23 வசனத்துல Mark 11 chapter 23rd verse. வாசியுங்கள். Read. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். For verily I say unto you, that whosoever shall say unto this mountain, be thou removed, and be thou cast into the sea, and shall not doubt in his heart, but shall believe that those things which he said shall come to pass, he shall have whatsoever he saith. உங்களுக்கு முன்னாக ஒரு மலை இருக்கிறது. There is a mountain before you. அது ஏது கேன்சரா இருக்கலாம், It may be cancer. அது அல்சரா It இருக்கலாம், may be ulcer. அது டயபெட்டிக்கா இருக்கலாம், It may be diabetes. அது தோல் சம்பந்தமான வியாதியா It இருக்கலாம். may be a sickness, something connected with the skin. எந்த விதமான வியாதியா இருக்கட்டும், Whatever the sickness it may be. அது ஒரு மலை. It is a mountain. அந்த மலையை பார்த்து Looking to the mountain, நீ வாயை திறந்து open your mouth. இயேசுவின் நோய்களை கல்வாரியில் ஏற்றுக்கொண்டார். Jesus has taken all my sickness on Calvary. அவர் எனக்காக பாடு சகித்து அவரால் எனக்கு சுகம் கிடைத்து விட்டது. He endured all the suffering on behalf of me. Because of that I've got deliverance. இதயத்தில் விசுவாசித்து Believing it in your heart, எந்த சந்தேகம் இல்லாதபடி without any doubt, அந்த மலையை பார்த்து, looking unto the mountain, அந்த டயபெட்டிக்கை பார்த்து, looking at the diabetes, அந்த கேன்சரை பார்த்து, looking at the cancer, அந்த பிசாசின் வல்லமையை பார்த்து, looking at the demon's நீ power. போ, You get out. நீ போ, You get out. நீ வாயை திறந்து சொல்வாயாக. Open your mouth and say, போய் ரபா 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 Hallelujah. Today before the meeting the Lord told me very clearly, இன்றைக்கு இந்த கூட்டத்தை குறித்து தேவன் தெளிவாக என்னோடு பேசினார். many cancer patients are going to be healed. அநேக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கூட்டத்தில் சுகமடைய போகிறார்கள். அநேகர் ulcer are going to be removed. குடல் புண்ணினால் பாதிக்கப்பட்ட அநேக சுகமாக போகிறார்கள். And many who are possessed with the devil are going to be delivered tonight. பிசாசினால் பாதிக்கப்பட்ட பீடிக்கப்பட்ட அநேகர் இந்த ராத்திரி வேளையில் இதோ சுகத்தை பெற போகிறார்கள். And the Lord has done it. இதோ கர்த்தர் இவைகளை ஏற்கனவே செய்து விட்டார். He has done it. அதை செய்து விட்டார். இதோ நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என் விடுதலையும் என்னுடைய மகிமையும் நான் உங்கள் மத்தியில் விளங்க செய்ய முடியாது. இதோ நான் இறங்கி வந்திருக்கிறேன். நான் கர்த்தர். என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் பிள்ளையே, நீ விசுவாசி. என் மகிமையை நீ காணக்கூடிய நேரம் வந்தது. இதோ நான் உனக்காய் எழுந்திருக்கிறேன். உனக்காய் நான் கிரியை செய்கிறேன். நீ எனக்கு சொந்தம். நான் உன்னுடைய முடிவை விசேஷப்படுத்தும்படியா, உன்னை என் ஆதரவிலே வளர்க்கும்படியா நான் வல்லமையாய் இறங்கி இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வல்லமை உண்டு அப்பட வல்லமை இயேசுவே இரத்தத்தே வல்லமை உண்டு அற்புத வல்லமை அதை கேட்டிருந்தே வல்லமை உண்டு
glorious your life, you can prepare yourself for the end. நீ உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் போது முடிவுக்கென்று நீ உன்னை ஆயத்தப்படுத்த முடியும். When your sickness is healed, when God's power touch your body, you are preparing for the glorious resurrection day. தேவனுடைய வல்லமை இதோ உன் மேல் வந்து விழுந்து நீ சுகமடையும் போது உன்னுடைய சரீரத்தை அப்படியே மகிமையான அந்த வல்லமை உயிர்த்தெழுதற்கு அவனை ஆயத்தப்படுத்துகிறார். God willing, in the coming day we'll meditate how doctrinally every doctrine prepares you for the end. இனி வரும் நாட்களில் உபதேச ரீதியாக ஒவ்வொரு உபதேசமும் அந்த முடிவுக்கென்று உன்னை எப்படியெல்லாம் ஆயத்தப்படுத்துகிறது என்பதை தியானிக்க இருக்கிறோம். Second, we can find out how the world events and prophetical signs are confirming the end is very near. இரண்டாவது, இந்த முடிவானது மிகவும் சமீபம் என்பதை தீர்க்கதரிசனத்தின் இருக்கிறதான பகுதிகளும் உலக சம்பவங்களை எப்படி வெளிப்படுத்துகிறது என்பதை காண்போம். How do you know that you are getting ready for the end? இந்த முடிவுக்கு நீ ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என்பதை எப்படி அறிவாய்? Three things you must be very careful. மூன்று காரியங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். If you are after property, buy property, spend the money on property, remember you are not getting ready for the end. சொத்து இவைகளை கிரயம் கொண்டே இருப்பது இவைகள் பின்பாக இருப்பாய் என்றால் முடிவுக்கு ஆயத்தப்பட முடியாது. Because that property will bring you down to the earth. You cannot get ready for the end. அந்த சொத்துக்கள் அந்த முடிவுக்கு நீ ஆயத்தப்படுத்த முடியாது. அது சந்தேகத்தை தான் உண்டாக்கும். Second, this ministry is the ministry of the servanthood. இரண்டாவது, நாம் செய்கிற இந்த ஊழியம் ஒரு அடிமை தாசனின் ஊழியம், not a rulership. அதிகாரம் செலுத்துகிற ஊழியம் அல்ல. The moment you become a ruler, you are not getting ready for that end. அதிகாரம் செய்ய ஆரம்பிக்கும் போது நீ முடிவுக்கு ஆயத்தப்படாமல் போய் விடுகிறாய். God may give you rulership power, but you must be a servant. ஆண்டவர் உனக்கு அதிகாரத்தை வல்லமை எடுத்து உன் கையில் கொடுக்கலாம், ஆனால் நீயோ ஒரு அடிமை போல் தான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். Now divine healing doctrine is the first, that important doctrine that prepares you for the day of the last day of the end. தெய்வீக சுக சத்தியமானது கடைசி நாள் அந்த முடிவுக்கென்று உன்னை ஆயத்தப்படுத்தி பக்குவப்படுத்துவதற்கு முக்கியமான உபதேசம். If you may be a good believer, நீ நல்ல விசுவாசியா இருக்கலாம், but if you are unable to stand for divine healing, தெய்வீக சுகத்துக்கு நிற்க கூடாமல் இருப்பாய் என்றால், then you cannot get ready for the glorious end. மகிமையான முடிவுக்கு நீ ஆயத்தப்பட முடியாது. So tonight, இன்று ராத்திரி be careful about these three things. இந்த மூன்று காரியங்களை குறித்து ஜாக்கிரதையாய். Property, சொத்து, let us not have any unnecessary property, தேவையில்லாத சொத்துக்கள் நமக்கு வேண்டாம். because it will bring you down and down. அது உன்னை கீழே தள்ளிக்கொண்டே போகும். And don't go after the rulership. அதிகாரத்துக்கு பின்னே செல்ல வேண்டாம். This is a brotherhood. இது ஒரு சகோதர ஐக்கியம். It's a servanthood. இது அடிமைகளாக தாசர்களாக இருப்பது. I saw how senior servants of God serving one another. கர்த்தருடைய ஊழியர்கள் விதமாக ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய்தார்கள் என்பதை நான் கண்டிருக்கிறேன். That is what that brought me to this CPM. இந்த சிபிஎம் சபைக்கு என்னை கொண்டு வந்தது அதுதான். Stand for divine healing. தெய்வீக சுகத்துக்காக நில்லுங்கள். Now when David was running away from Absalom, தாவீது அப்சலோமை விட்டு ஓடிக்கொண்டிருந்தான். Ziba came and met him with a gift. சீபா வெகுமதியோடு வந்து அவனை சந்தித்தான். By gift you can change the heart of a leader. ஒரு தலைவனுடைய இருதயத்தை வெகுமதி கொடுத்து மாற்றி விடலாம். The leader, without analyzing the whole thing, he told Ziba, take all the property of Mephibosheth. அப்பொழுது இந்த தலைவனோ காரியத்தை விவரத்தை முழுமையாக அறியாமல் அவனை பார்த்து சொன்னார், எல்லா ஒரு சொத்துக்களை எடுத்துக்கொள். He judged, but it was not a right judgment. அவன் நியாயம் செய்தான், ஆனால் சரியான தீர்ப்பல்ல. Because Mephibosheth was a lame man. ஏனென்றால் மெபிபோசேத் அவன் ஒரு முடவன். Without the help of Ziba, he can never come to meet King David. தாவீது ராஜாவை பார்ப்பதற்கு சீபாவின் உதவி இல்லாமல் செய்ய முடியாது. So Ziba gave a wrong impression. தவறான ஒரு அபிப்பிராயத்தை இந்த சீபா ராஜாவுக்கு கொடுத்து விட்டான். And David judged wrongly. தாவீது தவறாக தீர்த்தான். Take all the property of Mephibosheth. மெபிபோசேத்தின் அத்தனை சொத்துக்களையும் எடுத்து விடு. When he was returning again from defeating Absalom, அப்சலோமை முறியடித்து தாவீது திரும்புகையில் Mephibosheth came. மெபிபோசேத் வந்தான். He said, why you didn't come to meet me? என்னை சந்திக்க நீ ஏன் வரவில்லை? Sir, my servant Ziba has deceived me. ஐயா, என்னுடைய வேலைக்காரன் சீபா அவன் என்னை வஞ்சித்து விட்டான். I cannot on my own ride on a donkey. நான் என்னுடைய சொந்தமாக ஓடக்கூட முடியாது, செயல்பட முடியாது. I need the help of Ziba, but he gave a wrong impression. சீபாவின் உதவியை தேடி நான் இருந்தேன், அவனோ எனக்கு தவறான ஒரு அபிப்பிராயத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டான்.
What did David say? தாவீது என்ன சொன்னார்? Don't argue now. இப்பொழுது வாக்குவாதம் பண்ண. Divide the property. சொத்தை பிரித்து விடு. Ziba 50%, you 50%. சீபாவுக்கு 50%, உனக்கு 50%. Now read 2 Samuel 19 chapter verse 30. 2 சாமுவேல் 19 அதிகாரம் 30 வசனம். அதற்கு மேவிபோசேத் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் சமாதானத்தோடே தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும் போது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். And Mephibosheth said unto the king, Yea, let him take all, for as much as my lord the king is come again in peace unto his own house. Let Ziba take all the property. சீபா எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும். I am happy to see the king coming in peace. ராஜா சமாதானத்தோடு வருவதை பார்ப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கு நீங்களும் அந்த தீர்மானம் செய்து போக வேண்டும். Today you should also make the decision and go. சீபா எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளட்டும். Let Ziba take everything. எனக்கு வேண்டியது ராஜாவை சந்தோஷத்தோடு காணணும். Let me have only one desire, that I want to see my king in என் peace. இயேசு ராஜா வரும்போது அவருடைய வருகையில நான் காணப்படணும். When my king Jesus comes, I want to be in his coming. இந்த சொத்தெல்லாம் சீபா எடுத்துக்கொள்ளட்டும். Let all this possessions and property let Ziba take. எனக்கு பாதி பாதி வேண்டாம். Not even half. எனக்கு முழுவதும் இயேசுவை கண்டால் போதும். Let me see my Jesus fully. எத்தனை பேர் அந்த தீர்மானம் எடுக்கிறீங்க? How many of you are going to take the decision? அந்த தீர்மானம் எடுக்கிறவர்கள் கண்களை மூடிக்கொண்டு கைகளை வைத்துக்கொண்டு எழுப்பி நிற்போமாக. Those who are making the decision, having closed your eyes, let's all stand up, lift up your hands. சீபா எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளட்டும். Let Ziba take everything. வாயை திறந்து சொல்லுங்க. Open your mouth and say, சீபா எல்லாத்தையும் let எடுத்துக்கொள்ளட்டும். Ziba take everything. எனக்கு இயேசு ராஜாவை கண்டால் போதும். Let me see my Jesus King, that's alone அவருடைய enough. வருகையிலே காணப்பட்டால் போதும். It's enough for me to see, to found in the coming. அந்த இதயத்தின் தீர்மானத்தை புதுப்பிப்போமாக. Let's all renew our decisions. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை புதுப்பித்து ஒரு அபிஷேகத்தோடு அனுப்ப போகிறார். Today God is going to renew you and going to give you the new anointing. ஆண்டவருடைய சமூகம் நம்முடைய மத்தியில் இருக்கிறது. The presence of God is in our midst. சீபா எடுத்துக்கொள்ளட்டும். Let Ziba take everything. எனக்கு இந்த ஆண்டவருடைய சமூகம் போதும். Let me have the king's presence, that's enough. ஆரமாதுராலா பரபாதுராலா பரபகரபா சமானா மாதுராதுராலா பரபாதுராலா பரபாதுரா. பார்ப்பேனே என் நேசரை நான், ஆர்ப்பரிப்பேன் நானும் அந்நாள். பார்ப்பேனே என் நேசரை நான், ஆர்ப்பரிப்பேன் நானும் அந்நாள். தீர்ப்பறுத்த தீமையோ சாற்றுவே நான், துதியே துதியே. தீர்ப்பறுத்த தீமையோ சாற்றுவே நான், துதியே துதியே. பார்ப்பேனே நேசரை நான்,
end is definite. முடிவு நிச்சயம். You can meet the end defeated way, you can meet the end victorious way. முடிவை தோல்வியாகவும் நீ சந்திக்க முடியும், முடிவை வெற்றியோடு ஜெயமாக முடிக்க முடியும். Meet the end victoriously, come to the dedication of the Mephibosheth. முடிவை ஜெயமாக முடிப்பதற்கு மேவிபோசேத்துடைய தீர்மானத்துக்குள் வாருங்கள். Let Ziba take everything. சீபா எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும். I only want to see my Jesus in glory. என் இயேசுவை அந்த மகிமையோடு காண வேண்டும் என்பது மாத்திரமே என் வாஞ்சை. Hallelujah. Hallelujah. We are going to pray and conclude the meeting. இப்போ ஜெபித்து கூட்டத்தை முடிப்போம். After the meeting, those who want spiritual and physical blessing can come forward. We'll pray for you. கூட்டம் முடிந்தவுடன் ஆவிக்குரிய சரீர பிரகாரமான தேவை உள்ளவர்கள் தயவுசெய்து எல்லாரும் பிரசங்க மேடையில் வாருங்கள். We'll pray for you and lead you to the Lord. அப்பொழுது முன்பாக வருவீர்கள் என்றால் வந்தவர்களை வைத்து நாங்கள் ஜெபித்து கர்த்தரிடத்தில் அதிகமாக நடத்துவோம். God bless you. சோதராம் எங்களை நேசிக்கிற அருமையான நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 3ஆம் நாள் கூட்டத்தை எங்கள் தாவே நேர் துவக்கம் முதல் முடிவரையிலும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தபடி நாளுமை துதிக்கிறோம். தாவே எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாக இருக்கிறது. ஆனபடி நாள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா என்று எங்களோடு கூட நீர் பேசினீரே. உடைய அருமையான வார்த்தைக்காக, உடைய அருமையான எச்சரிப்புக்காக எங்களை ஒன்று கூட தாழ்த்தி உடைய கரங்களிலே சமர்ப்பிக்கிறோம். எங்களை ஒன்று கூட வெறுமையாக்கி உடைய பாதபீடத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையானது எங்களை உணர்வடை செய்தபடினாலே, உயிர்ப்பித்தபடினாலே துதிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் சில பாவங்களையும் நீக்கி எங்களை பரிசுத்தமாக்கினது. உம்முடைய வார்த்தையானது எங்களுடைய வியாதிகளை குணமாக்கினது. உம்முடைய வார்த்தையானது எத்தனையோ வியாதிகளை சுஸ்தமாக்கி இருக்கிறது. கர்த்தாவே, ஆவியானவர் எங்களை மகிமைப்படுத்தி ராஜாவை நாங்கள் காணத்தக்கவனமாக அந்த சொன்னது போல எல்லாவற்றையும் அந்த சீபா எடுத்துக்கொள்ளட்டும். ராஜாவை நான் காணட்டும். ராஜாவை காணவரே, நாங்கள் உண்மை காணணும். இந்த பூமியில எங்களுக்கு ஒன்றுமில்லை கர்த்தாவே, எங்களுக்கு ஒன்றுமில்லை கர்த்தாவே, எங்களுக்கு உண்டானது எல்லாம் நீர் எங்களை சந்திக்கும்படியாக எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை பேசினுடைய தாசனை இன்னும் பலப்படுத்தும் ஆண்டவரே. இன்னும் அவரை கொண்டு அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக்கும். கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இந்த கூட்டத்துக்கு தாவே உடைய மகிமையோடு கூட நீர் நிறைத்தபடினாலே ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துறோம். கொடான கொடி நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து உடைய சமயம் எங்களோடு கூட இருக்கட்டும். வரைக்கும் ஆண்டவரே ராஜ்யத்துக்கும் தகுதிப்படுத்தும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே. Now may the grace of the Lord, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit may rest and abide with us until Jesus comes in glory. Amen. Hallelujah. 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 When the singing is going on, those who want spiritual and physical blessing can come forward. We'll pray. பாட்டுகள் பாடும்போது ஆவிக்குரிய சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் தேவைப்பட்டவர்கள் thank you